எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா IBPS கண்டக்ட் பண்ற RRB ரீஜனல் ரூரல் பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 போஸ்டிங்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ நாளாக நம்மளோட சேனலில் பேங்கிங் பற்றின கால்ஃபர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த கால்ஃபரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்ஃபரை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் எழுதக்கூடிய ஒரே ஒரு பேங்க் எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RRB தான், ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது கிராமப்புற வங்கி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற எந்த பேங்கிங் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும், IBPS கண்டக்ட் பண்ணுற எந்த ஒரு பேங்கிங் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களால் ரீஜனல் லாங்குவேஜில் எழுத முடியாது, அதாவது தமிழ் லாங்குவேஜில் எழுத முடியாது. ஒன்று இங்கிலீஷில் எழுதலாம் அல்லது ஹிந்தியில் எழுதலாம். ஸோ எக்ஸப்ட் RRB ரீஜனல் ரூரல் பேங்க், மண்டல கிராமப்புற வங்கி, ஊரக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்வை உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேரளாவாக இருந்தால் உங்களால் மலையாளத்தில் இந்த எக்ஸாமை எழுத முடியும். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு புதுச்சேரியாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை உங்களால் தமிழில் எழுத முடியும். ஸோ அதனால தான் இந்த கால்ஃபரை பற்றி நம்மளோட சேனலில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ரயில்வே எக்ஸாமை எப்படி RRB கனெக்ட் பண்றாங்களோ, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கனெக்ட் பண்றாங்களோ, அதே போல இந்த பேங்கிங் எக்ஸாமை கண்டக்ட் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் IBPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த IBPSல இருந்து RRB ரீஜனல் ரூரல் பேங்க் கிராமப்புற வங்கிக்காக 4 வகையான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் லெவலில் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேகன்சி. அதுக்கப்புறம் மல்டி பர்போஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 வேகன்சி. ஸோ வேகன்சி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வேகன்சி டீடைல்ஸ் பற்றி உங்களோட நோட்டிஃபிகேஷன் எதுவுமே சொல்ல, பட் 10,000 வேகன்சிக்கு மேலே இருக்கு. ஓகே, இந்த 4 போஸ்டிங்கான எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 2021, அதுக்கப்புறம் செப்டம்பர் 2021, அக்டோபர் 2021. ஓகேவா? ஸோ அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதங்கள்ல IBPS இந்த RRB எக்ஸாமுக்கான பிலிமினரி மற்றும் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ, இந்த ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 உங்களுக்கு இன்டர்வியூ என்பது நடக்கும். ஓகேவா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரிக்குள்ள ஃபுல் கால்ஃபரும் முடிஞ்சு கிட்டத்தட்ட மார்ச், அதாவது பேங்கோடைய ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ச் மந்த்லேயே உங்களுக்கு போஸ்டிங் ஆனது போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ குறுகிய காலகட்டத்திலேயே ரெக்ரூட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக நடத்தி போஸ்டிங் எடுத்துருவாங்க. ஸோ ரயில்வே மாதிரி ரொம்ப டிலேலாம் ஆகவே ஆகாது. கரெக்டாக அவங்க என்ன டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்களோ அதே டேட்ல அவங்க எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ மொத்தமா 4 வகையான போஸ்டிங்க்கு கால்ஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் லெவல் 2 இருக்கு பாத்தீங்களா? லெவல் 2ம் லெவல் 3யும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 போஸ்டிங்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது தேவை. ஸோ பேங்கிங் சைட்ல இருந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் என்பது கேட்பாங்க. பட் இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அதுக்கப்புறம் மல்டி பர்போஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே தனித்தனியா உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே எக்ஸாம் 2 டயரா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
வெறும் 2 ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஸோ அது முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூட்டுருவாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர் லெவல் ஸ்கேல் 1 போஸ்டிங்க்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ என்பது இருக்கும். ஸோ அதை தான் இந்த 2 பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2ம் ஸ்கேல் 3ம் நம்ம பார்க்க தேவையில்ல. பிகாஸ் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது தேவை. நம்ம முழுக்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் லெவல் 1, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங் பத்தி தான் முழுக்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ibbs.in. ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இதுல தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க பேங்கிங் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து 2 போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓகேவா, மல்டி பர்பஸ், இதுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சேம் அதே கேண்டிடேட் வந்து அட் அ டைம், ஓகேவா, ஸோ இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிட்டு ஸோ டேரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1ம் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2 போஸ்டிங் பத்தி நான் பேசல, ஏன்னா இந்த 2 போஸ்டிங்கும் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது தேவை. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1ம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் ஒரே நேரத்தில் இந்த 2 போஸ்டிங்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2த்துக்குமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும், 2த்துக்குமே தனித்தனியாக ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒரே கேண்டிடேட் வந்து 2 எக்ஸாமுக்கும் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 2க்கும் பிலிமினரி நடக்கும், 2த்துக்குமே மெயின் நடக்கும். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 2 ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து ஸோ ப்ரிலிமினரி, மெயின்ஸ் எக்ஸாம், நெக்ஸ்ட் இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 3, ஸ்கேல் 2 இதை பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருக்கணும். ஸோ 30 வயசுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? அதாவது 3/6/1991க்கு கீழே நீங்கள் பிறந்திருக்க கூடாது. 31/5/2003க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? அதுவே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேல இருக்கணும். ஸோ 28 வயதுக்கு கீழே இருக்கணும். அதாவது 1993க்கு கீழே வந்து பிறந்திருக்க கூடாது, 2003க்கு பிறகு வந்து நீங்க பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? ஸோ 28 வயசு தான், 30 வயசு தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்பது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 28 வயசுனா நீங்க வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபர்ஸ்ட், ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபா இருந்தீங்கன்னா பிளஸ் 33 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓபிசிக்கு வந்து 3 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து மல்டி பர்பஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 3 வருடம், அதுக்கப்புறம் வந்து டிசேபிள்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து பிளஸ் ஒரு 8 வருடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் வந்து 5 வருடம் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. உமன், ஸோ விடோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ விதவை பெண்கள், அவங்களுக்குலாம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 35 வயது வரைக்கும் நீங்க வந்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்ஸ் நீங்க கிளியரா படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணணும்னாலும் பேங்கிங் சைட்ல பேங்க் எக்ஸாம், எந்த ஒரு பேங்க் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணணும் கண்டிப்பா ஒரு டிகிரி வந்து உங்க கையில இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஃபைனல் இயர் படிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இருந்தாலும் சரி, ஸோ ஆஃபீஸர் லெவல் ஸ்கேல் 1ல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, பேச்சுலர் டிகிரி வந்து கண்டிப்பா ஒன்று முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது நீங்க இப்ப தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண ஸோ பேசிக்கான நாலேஜ் மட்டும் இருந்தா போதுமானது. ஸோ சர்டிபிகேட்லாம் எதுவுமே தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் இருந்தா போதுமானது. ஓகேவா? சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும். ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1னா என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங். ஸோ பேச்சுலர் டிகிரி இருக்கணும், அல்லது ஒரு சில ஃபீல்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீல்டுல இருந்து கூட நீங்க டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் என்பது உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 பத்தி நான் சொல்லவே இல்லை, பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அவங்க கேட்கறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ்
எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ மட்டும் தான் இதுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அப்படியே பேட்டன்ட் வேற, சிலபஸ் வந்து வேற. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ 8ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஸோ ஜூன் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ பேமெண்ட்டுக்கும் லாஸ்ட் டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியில இருந்து 28 ஜூன் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 175 ரூபாய். ஸோ அதர் கேண்டிடேட், ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் அல்லது ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, ஸோ ஓகேவா, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் ஃபீஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு 850 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு 850 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ அல்லது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஒரு 175, இந்த எக்ஸாமுக்கு ஒரு 175 கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான பேட்டன்ட் இருக்கும்? ஸோ எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று இருக்கும், மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா டைரக்டா இன்டர்வியூ போகலாம். சாரி, டைரக்டா இன்டர்வியூ கிடையாது, டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகலாம். ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து ப்ரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே பேட்டன்ட், ஒரே மாதிரி அதான் எக்ஸாம். ஸோ ஸ்டாண்டர்ட் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டே சப்ஜெக்ட் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. ஸோ ரீசனிங் 40 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் வந்து 40 கொஸ்டின். ஸோ ரெண்டுத்துக்குமே 40 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. டைம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 45 நிமிஷம் மட்டும்தான். ஸோ எக்ஸாம் என்பது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாமை பத்தி புரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. பட் புரியாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நிறைய பயிற்சி வந்து எடுக்கணும். பிகாஸ் 45 நிமிஷத்துல 80 கொஸ்டின் சால்வ் பண்றது என்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஓகேவா? ஸோ இதுல வந்து செக்ஷனல் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ செக்ஷனல் டைமிங் வந்து இருக்கும். அதாவது ஆப்டிடியூடுக்கு வந்து 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ ரீசனிங் வந்து 25 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்திலுமே, ரெண்டு கேட்டகரியிலுமே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே மிக மிக பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ செலக்டட் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே உங்களால ஈஸியா இந்த பிரிலிமினரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங். ஓகேவா? ஸோ 40 கொஸ்டின் வந்து ரீசனிங், 40 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க் டைம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். ஓகேவா? ஸோ அதுவே மெயின் எக்ஸாம், ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மெயின் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசனிங் வந்து 40 கொஸ்டின் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 கொஸ்டின் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் அல்லது ஹிந்தி லாங்குவேஜ், ஸோ நீங்க 2 லாங்குவேஜ்ல எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் மட்டும் நீங்க ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன்ல தான் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரியில வெறும் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் பேட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ரெண்டுத்துக்குமே சேம் பேட்டர்ன், சேம் எக்ஸாம் தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே உங்களால கண்டிப்பா தமிழ்ல எழுத முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நீங்க தமிழ்நாடா இருந்தீங்கன்னா உங்களால இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்ல வந்து எழுத முடியும். ஸோ புதுச்சேரிக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க தமிழ்நாடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை உங்களால தமிழ்ல எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெனாலிட்டி ஃபார் அ ராங் ஆன்சர். ஸோ ராங் ஆன்சருக்கு பெனாலிட்டி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினா இருக்கட்டும், பிரிலிமினரியா இருக்கட்டும், இல்ல வந்து சிங்கிள் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, ஆஃபீஸர் 2, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் என்பது உண்டு. ஸோ எவ்வளவு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் த மார்க். நீங்க 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஒன்று நடத்துவாங்க, பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது யாருக்கு நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்,
மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து சேலம் பிளஸ் புதுச்சேரியில வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துல நீங்க போயிட்டு இந்த எக்ஸாமை வந்து உங்களால எழுத முடியும். பட் கோவிட் சுச்சுவேஷன் என்பதனால இந்த பிஇடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ COVID-19 இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கோவிட் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பிஇடி வந்து உங்களுக்கு நடக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கால் ஃபார் பத்தினி ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், அல்லது இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் பின் பண்றேன். ஸோ வேணுன்றவங்க அக்சஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அல்லது நீங்க வந்து www.ipps.in என்ற வெப்சைட்லயும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேகன்சி வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 போஸ்டிங்க்கு மேல இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்சி எழுதி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நடக்க போகிற ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்காக கண்டென்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் சிங்கிள் அட்டெம்ப்ட்ல ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து தமிழ்ல கொடுக்கிறது வந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம் தான் www.tamilvali.online என்ற வெப்சைட்ல. ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெய்ட் மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் நீங்க பயிற்சி என்பது எடுக்கணும்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் என்பது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நீங்க குரூப் டிக்கு படிக்கிற கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு எக்ஸாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணலாம். www.tamilvali.online என்ற வெப்சைட் போயிட்டு நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், அதையும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ பெய்ட் டெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய் தான். 10 செட் இருக்கும். ஸோ ஜூலை 15 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.